கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 22:28, Matthew 22:28. ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். இப்ப அவங்க கற்பனையா ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா? ஒரு பெண் இருந்தா, அவளுக்கு முதல்ல கணவன் இருந்தாரு, அதுக்கப்புறம் சகோதரர்கள் 7 பேரும் கல்யாணம் பண்ணி 7 பேர் இறந்து போயிட்டாங்க, கடைசியில அவளும் மரிச்சு போயிட்டா. ஆகையால் என்ன, இப்ப அவங்க சொன்ன வாக்குக்கு, ஏன்னா 7 சகோதரர்களும் மரிச்சு போயிட்டாங்க, அந்த சகோதரி மரிச்சு போயிட்டாங்க, அவங்களுக்கு பிள்ளை இல்ல. இப்போ உயிர்த்தெழுதல்ல அவங்க எப்படி இருப்பாங்க? ஏன்னா அவங்க என்ன தவறு பண்றாங்கன்னா, உயிர்த்தெழுதல்ல அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த பூமியில இருக்க வாழ்க்கை மறுபடியும் தொடரும். ஏன்னா திருமணம் என்பது அதே வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல அவங்க என்ன பண்றாங்க, இங்க என்ன கேட்கிறாங்க, உயிர்த்தெழுதலில். ஏன்னா அவங்க அதைத்தான், என்ன சதுசேயர்கள் என்ன, அவங்க உயிர்த்தெழுதல இல்லை என்று சாதிக்கிறவர்கள். அதான் மத்தேயு எழுதும் போதே சொல்லும்போது என்ன சொல்லி, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப அவங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறாங்க, உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? ஏன்னா இப்ப அவங்க என்ன விசுவாசிச்சாங்க, இப்ப உயிர்த்தெழுதல்ல இந்த திருமணத்துல பெரிய குழப்பம் உண்டாகும். ஏன்னா ஒரு சகோதரி 7 பேருக்கு மனைவியாய் இருக்க முடியாது, அப்ப உயிர்த்தெழுதல்ங்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நினைச்சாங்க. அவங்க என்ன கற்பனை பண்ணிக்கிட்டாங்க, இல்ல அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, பரலோகத்திலையும் திருமணம் தொடரும், இங்க இருக்கிற உறவு அதே மாதிரியே அங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவங்க நினைச்சாங்க. அதனாலதான் அந்த காரியத்தை கேட்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்லும் என்ன சொல்றாங்க, அவர்கள் எல்லோரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே. அப்ப என்ன, 7 மனைவி, 7 கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள் இல்ல, இப்ப உயிர்த்தெழுதல்ல பெரிய பிரச்சனை. அப்ப இவங்க என்ன, ஒரு மாதிரி அவங்களை கர்த்தரை ஏளனம் பண்ற மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஆனா அவங்க என்ன மறந்துட்டாங்க, அவங்களுக்கு வேத வசனத்தினுடைய அறியாமையை காட்டிக்கிறாங்க, கர்த்தருடைய வல்லமையை புரியாம இருக்கிறாங்க, உயிர்த்தெழுதல்ல வரக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லக்கூடிய காரியத்தை தெரியாம பண்றாங்க. ஏன்னா நீதிமொழிகள் 26:12 என்ன சொல்லுது, அவன் ஒருவனும் என்ன நினைக்கிறான், தன்னுடைய கண்கள்ல அவன் பெரிய ஞானி நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை. ஆனா அவங்களுக்கு என்ன, மனிதனுடைய வழிகளும் கர்த்தருடைய வழிகளும் வேற வேற. ஏசாயா 55:8-9 பார்க்கிறோம், கர்த்தருடைய வழிகள் எல்லாமே மேன்மையானவைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கக்கூடியதாக. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இங்க நம்மளுடைய ஹியூமன் லாஜிக் சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய காரண காரியங்கள் காட்டக்கூடியது அது பரலோகத்தினுடைய உண்மை தன்மையை காட்டுவது கிடையாது. முதல்ல நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, உயிர்த்தெழுதல் வாழ்க்கை என்பது இந்த பூமிக்கு அடுத்த அதே மாதிரி தொடரக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு உள்ள காரியங்கள் கிடையாது, நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை வைத்து நம்ம பரலோகம் இப்படித்தான் இருக்கும், பரலோக வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியாது. ஏன்னா பரலோகம் எப்படி இருக்குங்கிறத குறிச்சு சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்கங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறாரு, வேத வசனத்துல அங்கங்க இருக்கிறது. ஆனா அதை முழுமையா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுதா? முடியாது. அப்போ நம்முடைய இந்த பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொண்டு பரலோக வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு நம்மளால வரவே முடியாது. அப்ப என்ன பண்ணக்கூடாது, இப்படி பொய்யான கற்பனைகள் இல்ல அவங்க மனசுல தோன்றக்கூடிய காரியங்களை வைத்துக்கொண்டு நம்ம இந்த காரியங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. அதனாலதான் இன்றைக்கு நிறைய பேரு பரலோகம் போயிட்டு வந்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்லக்கூடியது. நீங்க யோசிச்சு பாருங்க,
இங்க 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 சாப்பிட்ட மாதிரி நான் பரலோகத்துல போனேன், ஆப்பம் சாப்பிட்டேன், பாயா சாப்பிட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு நகையாடக்கூடியதா இருக்குது. அப்ப என்னன்னா, நம்மளுடைய பூமிக்கு அடுத்த காரியம், பரலோக காரியங்களை குறித்து நமக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம உயிர்த்தெழுந்த வாழ்க்கை என்பது நம்ம பூமிக்கு அடுத்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி அல்ல, அது முழுவதுமாக மறுரூபமாக்கப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை என்பதை புரிந்து அதற்கேற்றாற்போல் வாழ நம்மளை ஒப்பு கொடுத்துக் கொள்ள வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த பரலோக வாழ்க்கை, இந்த உயிர்த்தெழுதல் வாழ்க்கை என்பது எங்களுக்கு முழுமையாக தெரியாது. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வல்லமையின்படி ஆண்டவரே, அது மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்கும் என்பதை நாங்கள் விழுமையாய் விசுவாசிக்கிறோம். அதனால இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கையை என்னுடைய தொடர்ச்சி என்ற எண்ணத்துல நாங்கள் வாழாதபடி உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.